ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷிமா சமையல். ஹோட்டல் ஸ்டைலில் மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சுட சுட சாதத்தில் மோர் குழம்பு ஊற்றி உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயத்தை வச்சு மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு காமிச்சிருக்கேன். சின்ன வெங்காயத்துக்கு பதில் வெண்டைக்காய், பூசணிக்காய், சௌ எது வேணாலும் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம் தான். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் வச்சு தான் செய்திருக்கேன். இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் பச்சரிசி, 1/2 டீஸ்பூன் துவரம்பருப்பு, இது 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக தேங்காய், ஒரு பச்சை மிளகா, ஒரு சின்ன வெங்காயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், இது எல்லாமே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இது ஒரு ஓரமாக அப்படியே இருக்கட்டும். வேறு ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/2 கப் தயிர் எடுத்துக்கிறேன். எடுத்து விக்ஸ் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாத மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி சேர்த்துக்கோங்க ஜாரில். சேர்த்ததுக்கப்புறம் விக்ஸ் வச்சு நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இந்த கிண்ணத்தில் தான் குழம்பு வைக்கிறேன், அதனால் இந்த அளவுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நமக்கு இப்போ மஞ்சள் தூள் சேர்த்த உடனே கலர் இல்லாத மாதிரி தான் இருக்கும். கொதிக்க வைக்கும்போது கலர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனால் 1/4 டீஸ்பூனே கரெக்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்து, உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது ஒரு ஓரமாக அப்படியே இருக்கட்டும். இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கலர் இல்லாத மாதிரியே இருக்குது பாருங்கள். லாஸ்ட்டில் கலர் கரெக்டாக இருக்கும் நமக்கு. அடுப்பில் ஒரு கடாய் வச்சு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம் பருப்பு, இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 4-5 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு மாதிரி சேர்த்துக்கோங்க. 10 பல்லு சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நம்ம அரைக்கும் போது ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருந்தோம், அதனால் காரம் தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. வரமிளகாவுடைய டேஸ்ட்டு மோர் குழம்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நீங்கள் வெண்டைக்காய் சேர்க்கறதா இருந்தாலும் வெங்காயம் மாதிரியே எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நீங்கள் பூசணிக்காய், சௌ சேர்க்கறதா இருந்தால் தண்ணியில் வேக வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச மோரை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு திரிஞ்சு போய்டும் மோர் சேர்க்கறதால. அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இது கொதிலாம் எதுவும் வரக்கூடாது. இப்போ லைட்டாக கொதி வர மாதிரி இருக்குது. இப்போ ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். லைட்டாக நல்லா நுரைச்சி ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், லைட்டாக நுரைச்சி ஒரு கொதி வருது. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் ஜோஷிமா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கலர் நல்லா வந்திருக்கு. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. மோர் குழம்பு பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.